ஒரு வழியாக டிப்பர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க கோழி பிடிக்கிறதுக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணைக்கு தானுங்க. பண்ணையில் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் அன்னைக்கு வாங்குறது வந்து செங்கப்பள்ளியில் தான் வாங்கலான்ட்டு இருந்தேங்க பக்கத்தில். அது என்னடானா திரும்பி ரிட்டன் போகும்போது நாய்க்குட்டி குறுக்கால் வந்து உளுந்து அடி விட்டுடுச்சு. அது கொஞ்சம் மன சங்கடமாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அங்கே வாங்கலை, அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. இப்போ பார்த்தா முட்டை விட்றக்கு எல்லாமே அடையும் வச்சாச்சு கோழி. இப்போ நீ ஒன்றுமே இல்லை, ஒரு முட்டை தான் இருக்குது. மறுபடியும் ஒரு கோழி மொட்டு விடுதுன்னு நினைக்கிறேன். அது இருந்தாவது எடுத்து சாப்பிட்றலாம். தம்பி கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேங்க கோழி இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. போனால் அப்புறம் சும்மா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்ச தம்பிங்க போயாச்சு. கேட்டேங்க கோழி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வாரத்தில் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டேன். அப்போ வந்து 10 நாளில் போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் டிலே ஆச்சு. பிடிக்கிறக்கு லேட் ஆயிடுச்சாமாங்க. அதனால தான் இருக்குது, இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பீஸ் கணக்கு இல்லைங்க, இது வெயிட் கணக்கு. 150 ரூபாய்ங்களாமாங்க. இவங்க பண்ணைகளுக்கும் சப்ளை பண்ணுறாங்களாமாங்க. இவங்களே குட்டியாக எடுத்து சின்ன குஞ்சு ஒரு நாள் குஞ்சாக எடுத்து அதை வளர்த்தி விற்றுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பண்ணைகளுக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதாக சொன்னாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நாள்த்த குஞ்சுங்க, 2500 குஞ்சு இருக்குதுங்க. இது ரேட் என்னன்னு கேட்கலிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வித்தியாசமாக கோழி இருக்குதுங்களா? இல்லை இதுதானே முட்டை கோழி மட்டும் தான் இருக்குங்களா? அதில் ஒரு இது இருக்குது, சோனாலி. சோனாலிங்களா? அதையும் ஒரு 8 பாட்டு விட்டுங்களா? ஒரு கலந்து வந்துடுது. சரி சரிங்க. ஒரு 4 கோழி இருக்கிறது கிளம்புறோம். சரி சரி. நல்லா வீட்டுக்கு போயிட்டு வந்து குஞ்சு இல்லை. சரி சரி சரிங்க. அப்புறமாக்க ஒரு 7 குஞ்சு இதில் கொடுத்துட்டு நான் வைக்கணும். சரி சரி சரிங்க. அது பிடிச்சி போயிட்டவங்க ஒரு 10 கிலோ எப்படி இருக்குது. சரி சரி சரிங்க சரிங்க. எதுங்கப்பா? அந்த கலருங்க. சோனாலி. அது பீஸ் ரேட்டுங்களா? 100 ரூபாய்ங்களா? சரி சரி. ஓ சரி சரிங்க. 2 இருக்குதுங்க. அந்த வெள்ளைங்க பெருசாக இருக்கிறது சரி சரி சரிங்க. தங்க இதில் பிடிச்சிக்கலாமாடா? அது ஒன்றுங்க, எனக்கு தெரியுது வித்தியாசமாக இருக்குது. அதாங்க அதுங்க. சரி சரி சரிங்க. அது எப்படி முட்டைக்கு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசங்க? நான் பார்த்துல 7 கொண்டு போயிட்டு சரிங்க ஒரு 100 ரூபாய் பிடிச்சி போனேன். சரி சரிங்க. 100ல் சாவலும் விட 2 பேர் சேர்த்து. சரிங்க. அப்போ சாவலில் கொத்துக்கு தனி கொத்துட்டே இருக்கேன். சரிங்க சரிங்க. புடிச்சலாம் அப்படின்னா அவன் அங்கே கர்நாடகத்தில். சரிங்க. மொட்டு வேணா இந்த பொட்டைக்கோழி பூரா அதை ஆக்கின்னு ஓட்டணுமா சாவல இல்லை. சரிங்க. மொட்டு பட்டையை விடுங்க. சரிங்க. மொட்டு வந்து 5 ரூபாய்க்கு விற்றுருக்கு. சரி சரி சரிங்க. நல்ல பண்ண மாதிரி வச்சு விட்றாங்களாங்க? 100 கோழி விட்டுருக்காங்க. சரி சரி சரிங்க. நம்ம பரவாயில்ல, அது இருந்தால் சொல்லுங்க இருந்தால் நான் அது இந்த கான்ட்ராக்டர் கேட்டுருக்கானுங்க. சரி சரி சரிங்க. 2 பேச்சும் விடல. சரி சரிங்க. இங்கே 32 ரூபா. சரிங்க. இதுங்களா சோனாலிங்களா? சரி சரி சரிங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு 300-400 வருது. சரிங்க. நான் வரல எடுக்கணும்னு தெரியல. சரி சரி சரிங்க. நான் மத்தியானம் கூப்பிட்டாங்க, அம்மா தான் ஃபோன் எடுத்தாமுங்க. இன்னைக்கா? ஆமாங்க. இல்லைங்க, அங்க ஒண்ணு தெரியுதுங்க, அங்க ஒண்ணு தெரியுதுங்க. இங்க 2 அந்த அந்த பிரவுனும் சோனாலி தானுங்களா? அது வேறங்க. அது வேற. அது அதுதானுங்களா? என்னங்க சந்தை மாதிரி இந்த கலர் குஞ்சோட சேர்ந்து காட்டுறது. அப்படிங்களா? வேற மாதிரி இருக்குதுங்களே. இது வேணா இல்லைங்க, வால் 2 ஒரே மாதிரி தான் தெரியுதுங்க. வால் மேலே தூக்கினா அப்படி இருக்கு. ஆமாம் ஆமாங்க. சோனாலி பூரா. சரிங்க. வால் மேலே தூக்கி. சரிங்க. இதுலேயுமே ஒரு 2-3 பிடிச்சிக்கிறேங்க. மறுபடியும் அது பீஸ் கணக்கு பாட்டு வந்துடுறேங்க. சோனாலி பிடிச்சிக்கிறேங்க. பீஸ் கணக்கு பாட்டுங்க, அப்புறம் வெயிட் கணக்கு பாட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாங்க. சரி சரிங்க. அதானுங்க அதானுங்க. சரி சரி சரிங்க. ஆடல இருந்ததுங்க, ஆடல ஒன்றைங்க. சரி சரிங்க. நம்மளது முட்டைக்கு இதை விட்டுக்குவீங்களா? இந்த கோழிங்க இது வேற வாங்கி விட்டுக்குறாங்களா? சரி சரிங்க. இது 2 வித்து போட்டாங்க. இந்த 2 நேற்று ஒரு ஆள் ஈரோட்டுக்காரன் கொண்டு வந்து முடிச்சு தொலை பார்த்தாங்க. சரி சரி சரிங்க. நம்மளது விருந்ததுங்க, எல்லாம் சேர்த்து போச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. இதை பீஸ் கணக்குங்க. பீஸ் எவ்வளோங்க இது? 70 ரூபாய்ங்க.
இதெல்லாம் மார்ச் வரைக்கும் இந்த கோழியில் 100 ரூபா. சரி சரி சரிங்க. இப்போ ஆரம்பில்லை. சரி சரி சரிங்க. அதனால ஆரம்பில்லை, மழை பெய்ஞ்சதுனால. சரி சரிங்க. இது நம்மளது தானுங்களா? ஆமாம் இதுதான். சரி சரிங்க. சரி நம்ம வெயிட் கணக்கிலே பிடிச்சிக்கலாங்க. சரிங்க. இன்னும் ஒரு 1.5 மாதம் மட்டும் இருக்கு. அப்படிங்களா? சரி சரிங்க. இந்த குட்டியெல்லாங்க குட்டி குட்டியாக இருக்கிறது? இதில் வந்து 2.5 மாதம். 2.5 மாதங்க. அது இன்னும் 1.5 மாதம் விட்டுருங்க. ஆமாம். 1 மாதத்துக்கு ஊற்றுதுங்களா அது? ஆமாம் அது மோட்டர். சரி சரி. 1 மாதத்துக்கு அலைய. சரி சரிங்க. இதே சோனாலிங்களா? இல்லை இது இல்லை, பொடிச்சு காமிக்கிற பாருங்க. ஆனால் புதுசாக வந்து ஜாவல் சோனாலி. ஓ சேவலுங்களா? ஓ சரி சரிங்க. அழகாக இருக்குது அது பார்த்தா. எது நாட்டுக்கோழியோட தெரியும். அதான் பார்த்துக்கிறேன். அதுபோல் சேவல். சேவல் வேண்டியது எல்லாம் முடிச்சு இன்னொன்று இருக்குதுங்க. அதுதான் சேவல். இல்லைங்க அது ஒன்று இருக்குது பாருங்க. அது ஒன்று. இதுதான் அந்த வித்தியாசமான கோழியா? இது சோனாலி. சோனாலி சோனாலி. சரி நாங்கள் பேசி நம்பர் அனுப்பிச்சுடுங்க. முட்டை சலான் குடிக்கிட்டு பிடிச்சிக்கோங்க நல்லா பிடிச்சிக்கோங்க. தீவனம்லாம் அவியில உனக்கு போட்டுருவாங்களா? நம்மளுக்கு அது எடுக்கிறேன். சரி சரி சரி. இது நம்மளுதே வரணும். சரி சரி. விற்கிறதுங்க அப்புறம் நாமளே விற்கிறதுங்க. நாங்களே இருக்குது. சரி சரி. அதான் அதில் கூட நானே 2-3 மணிக்கு கமர்ஷியல் விட்டுருக்கிறேன். சரி சரி சரி. கொஞ்சம் நான் டைரக்ட் இருக்கிறதுனால நாமளே விட்டாகணும். சரி சரி சரி. அதை கிராய்க்குன்னு கொடுத்துருவேன். சரி. அது கிராய்க்கு மார்ச்லலாம் ரொம்ப அதிகம். சரி. ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து. சரி சரி சரி. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டில் கோழி கொடுப்பாங்க கேரளாவில். ஓஹோ அங்கே இது இங்கிருந்து அங்கே போயிருங்க. பூரா அலையிறது அங்கே தானே. அப்படிங்களா? இதுக்கு மருந்தெல்லாம் ஊசி நாமளே வச்சு இது பண்ணிக்கிறீங்களா? எப்போனா ஐபிடி அவ்வளோதான். இல்லைங்க நாமளே டாக்டர் வச்சு போட்டுக்கிறது எப்படிங்க? இல்லை நானே போட்டு. நீ வைக்கணுங்களா? 2 பேருக்கு ஏதுங்களா? இது என்ன தண்ணியில் வைக்கிறது? அப்படிங்களா? இன்ஜெக்ஷனில் பண்ணுறது இல்லை. எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கணுங்களா? தண்ணியில் 7வது நாள் ஒன்று 13 வரும். அப்புறம் ஏதோ தொந்தரவு வந்தாங்க. சரி. அது இந்த பவுடர் மருந்து கொடுத்து கழுத்தில் போட்டு வந்தால் கொடுத்துருவாங்க. சரி. வேறு ஏதாச்சும் வைரஸ் தாக்கி கோழி மட்டும் இது ஐபிடி எப்போன்னு வந்து கம்பல்சரி போட்டுருவோம். சரிங்க. ஊசிங்களா? இல்லை இல்லை மருந்து தண்ணி மருந்து. சரி சரி. தண்ணி மருந்து வைக்கிறீங்களா? ஒரு 7 பாட்டில் ஒரு மாத்திரை ஏற்கிறது 1500. சரி சரி சரி. அது எங்கே வாங்குவீங்க? பல்லட்டு ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ 20,000 30,000. 20,000 30,000 வாங்கிருக்கீங்களா? 30,000 டோஸ். அப்படிங்களா? ஓ சரி சரி சரி. வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறீங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் ஆச்சு. 2,000 அதை எடுத்து தண்ணி ஊற்றுறீங்களா? தண்ணியில் கலக்கி வச்சிடலாம். தண்ணியில் கலக்கி தண்ணி தாத்தோடு வச்சுட்டேன். சரி. ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாம் குடிச்சிடுவோம். சரி சரி. நாளைக்கு வந்து இது பூரா பொட்டை போலிங்களா சாவல்? ஆமாம் பொட்டை கோழி வருங்க. கலர் வெள்ளை கலர். பாரு பத்தினா அதே முடிச்சு. ம் பிராய்லர் மாதிரி அது வேண்டாமா? போச்சு. இல்லை அந்த வெள்ளை கலர் மாதிரி ஒன்று போகுது வேண்டாங்களா? இதில் இது கடதானே? அது பிராயில் இருக்கிறீங்களா? இல்லை பிராய்லர் மாதிரி இருக்குன்னா பிராய்லர் இல்லை வெள்ளை கோழிங்க. சரி. இது ரெண்டுமே பொட்டை கோழி. அது வேண்டாம். இது பார்க்க நல்லா இருக்குது. இது கவர் பண்ணு. கோழி போதும் 4 குடிச்சு
சளி பிடிச்ச மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சவுண்டு வந்துட்டு இன்னைக்கு சவுண்டு அடங்கி. சரி சரி. காலை ஒரு துளி மேலே இருந்த போதும், வெயிட் கோழி மேலே வச்சோம்னா அமுத்துக்கு. சரி சரி. எவ்வளோங்க? அது எத்தனை கிலோ? 4 கிலோ. ஆமாங்க. 400. சோனாலி 4 5 60 600. இது 400. சரியா 1000 மாற்றி. புடி புடி. என்னோட 8 வயசுலேருந்து கோழி பண்ணையில் இருக்கிறேங்க. 8 வயசு ஆமாம். அப்போ தான் கோழி பண்ணை கட்ட ஆரம்பித்து கோழி பண்ணை இருந்துச்சு. முட்டைக்கோழி இருந்துச்சுங்க, கறிக்கோழியும் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோழிங்க, அதுக்கப்புறம் கறிக்கோழி. முட்டைக்கோழியில் முட்டை எடுக்கிறது எல்லாமே நாங்கள் தான். அது ஒரு ஜாலியாக ஃபீலிங் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பேச்சு சொன்னேங்க, சளி பிடிச்சிருக்குதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நான் எப்பவுமே இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாறுவேன். அது பார்த்தா பயங்கர சளியாக மாதிரி எல்லாத்துக்குமே சளி ஒட்டிக்கிச்சுங்க. இப்போவே ஆரம்பிச்சிருச்சு வாங்க இந்த சேவல். இதுக்காக தான் இந்த எல்லாம் தனியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. இது நம்ம போண்டா கோழி வந்து கிராஸுங்க நம்ம வீட்டில் இருக்கிறது. இதுதான் சோஃபாவில் வந்து மொட்டு விட்டு போகிறது. இது இப்போதைக்கு அடை விழுந்துருச்சுங்க. அடை விழுந்துருச்சு, அதனால் கிறுக்கு தெளிட்டுன்னு கட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு வெள்ளை கோழி குஞ்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. செம்ம அழகாக புறா மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் ஏய், எப்படி இருக்கு உடம்புக்கு? சாப்பிடலாம் நினைவு இல்லையா, இல்லை ஊர் சுற்றலாம் நின்று இல்லையா? யாரா அது? என்னடா ஏதாவது விழுந்துதா? உங்கள் 4 பேருக்கு இங்கே ஆனால் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 4 பேர் நடங்க, போங்க போங்க, ஜாலியாக விளையாடுங்க, போங்க. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? போங்க, உங்களுக்கெல்லாம் யோகம். கொண்டு வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டேங்க. அடைச்சி வச்சு மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது எல்லாமே மஞ்சத்தூள் எல்லாமே கலக்கி சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு உருண்டை 2 நாளைக்கு போட்டு விட்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் தீவனத்துலேயே கலக்கி வச்சிட்டேங்க. கோழி தீவனம் இருக்குங்க இல்லைங்களா, அதுலேயே கலக்கி வச்சிட்டேங்க. அதுலேயே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. நீ கூப்பிட்டு மறுபடியும் பார்த்தோம்னா மறுபடியும் சளி பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு 2 டேப்லெட் தங்கச்சி மாப்பிள்ளை சொன்னா அப்படிங்க. அவர்கிட்ட கேட்டு மறுபடியும் எல்லாத்துக்குமே போட்டு விட்டாச்சுங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா கோழி குஞ்சுக்குமே சளி பிடிச்சிருச்சு. நல்ல வேலை பார்த்தங்காட்டி பரவாயில்ல. இது பாருங்க எவ்வளோ அழகாக படுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் சேவல் நினைக்கிறேன். ஆனால் கொம்பைங்கானோ தாடிங்கானோ இனி சேவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கானா. கம்மனு சேவலை ஒன்று பிடிச்சிட்டு வந்துருக்கலான்னு இப்போதைக்கு தோணுது. இருந்திருந்ததுன்னா இதனோட ப்ரீடு எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலு. அப்புறம் என்ன, எனக்கு ஜிகன் கோழி தான் வாங்கணும்னு ஆசை. அது இப்போ இந்த 150 ரூபாய்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்குது. அது இப்போ வாங்கிட்டு வரணுமா வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அதை வாங்கிட்டு வந்து விட்டு அதுக்கு எங்கே சளி பிடிச்சி தேவையில்லாத வேலை, முதலுக்கே மோசம் வந்துருமே என்னமோ நினச்சிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். இல்லை வாங்கிடுவேன். அது என்னமோ கத்திகிட்டே இருக்குமாமாங்க. அதனால தான் கொஞ்சம் அதனோட சத்தத்தை கேட்டு பாம்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு அது மேலே ஒரு கண்ணே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அது வந்து கோழிலெலாம் கொத்தி போடும் வாங்கிட்டு வந்தா அப்படின்னாங்க. அதனால கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வான்கோழி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதை என்ன பண்ணுறது அச்சோட வச்சுட்டு. இது படுத்துக்கிட்டே தண்ணி குடிக்குதுங்க. எத்துலையான்னு தெரில, எதனால் அப்படி குடிக்குதுன்னு தெரியல. படுத்துக்கிட்டே தண்ணி குடிக்குது. இது அப்படி தான் குடிச்சுது. நீ வெள்ளைக்கோழி பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு சொல்லிட்டு. பொங்குட்டு இருக்குது, வெயிட்டே இல்லை. ஆனால் நம்ம போண்டா கோழியும் நாட்டுக்கோழி கிராஸ் ஆனது வந்து செம்ம வெயிட்டு. எப்பா அவ்வளோ வெயிட்டு தூக்கவே முடியாது. அது எத்தனை கிலோ இருக்குதுன்னு தெரில, நான் வெயிட்டும் போட்டு பார்க்கல. ஆனால் வெயிட் மட்டும் செம்ம வெயிட்டு. 1.5 மாதத்தில் பெருசாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகுன்னு தோணுது. ஏன்னா இன்னும் புசு புசுன்னு பெருசாகணும். இது இப்போ தான் பொடியாக இருக்குது. வெயிட்டும் இல்லைங்க, காத்தாட்ட தான் இருக்குது. செட்டில் ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. நம்ம குட்டி கோழி குஞ்சும் கூட நாட்டுக்கோழி குஞ்சும் கூட இது மிரட்டுது. இதுகளும் பயந்துக்குது. இந்த சோனாலியில் ஒன்று ஒரு செம உஷாருங்க, கைக்கே சிக்காது. இது பெருசாக எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணுன்னு ஆசை. பார்ப்போம். இனி முட்டைலாம் கரெக்டாக எடுத்து வைக்கணுங்க, அதுதான் மேட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கரெக்டாக தப்பாக எடுத்து வைப்பேன். போண்டா கோழி அடை வச்சுட்டு நாட்டுக்கோழியை வறுத்து சாப்பிட்ருவோம். மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும். பார்ப்போம். அது அடையாளமே தெரியறது இல்லைங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கும் போண்டா கோழி முட்டைக்கும் அடையாளமே கொஞ்சம் கூட தெரியறதில்ல. இதை வந்து தனியாக மொட்டு விட வைக்கணும். அது எங்கே விட வைக்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. அதாவது என்ன சொல்கிறது, இது மட்டும்தான் இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல முட்டை விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் செட் பண்ணால் மட்டும்தான்
ரெண்டுமே கலக்காமல் ஏதாவது பண்ண முடியும். நம்மளுக்கு போக அப்புறம் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் போங்க. இப்போ என்ன போண்டா கோழின்னு நாட்டுக்கோழின்னு எல்லாம் வெளியே தான் வளருது. அடித்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும். இவ தான் இந்த பண்ணைக்கு முதலுக்கு வேட்டு வைக்க வந்தவளே. சளினா சளி கரெக்டு நான் அப்போ கேட்குறேன். கொஞ்சம் வேக்கானமாக இருந்திருந்தா கொண்டே விட்டு போட்டு வேறு மாற்றிட்டு வந்துருக்கலாம். எனக்கு வர வர 150 போச்சுன்னே நினச்சிட்டு வந்தேன். அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு தெரிஞ்சிருந்தால் மாற்றிருப்பார். நான் சொல்லலை, அப்போயே சொல்லியிருந்துருக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2 நாள் பயந்துட்டு கிடந்தது தான் மிச்சம். மறுபடியும் மற்றது அத்தனைக்குமே சளி பிடிச்சிருச்சு. வாயை திறந்தோம்னா சளி ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன சொல்கிறதுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவளை பாருங்கள் எப்படி படுத்துகிட்டே குடிக்கிறான்னு. எனக்கு அவளை பார்த்தா அவ்வளோ ஆசை, அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அங்கே இருக்கும்போது அழுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா, மேடம் இங்கே வந்து நல்லா தெளிஞ்சு புசுன்னு ஆகிட்ட மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இவளை பார்த்தா புறாவை பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவங்க வீட்டுக்குள்ளேயே தாங்க வளர்ந்தாங்க ஒரு 4-5 நாள். அதுக்கப்புறமா வெளியே கொண்டு மூடி வச்சுட்டேங்க. அப்புறம் என்னங்க, இனி பார்ப்போம் முட்டை எத்தனை நாள் விடுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.